Good morning students. 9th Max Chapter 6 Exercise 6.1 ல third sum பார்க்க போறோம். So if 2 cos theta equal to root 3 find all the trigonometry ratio. Trigonometry ratio எல்லாமே கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா அப்போ இது எல்லாமே கண்டுபிடிங்க. sin theta, cos theta, tan, cot, cosecant, secant. So இது எல்லாத்தோட ஆன்சர் கண்டுபிடிக்கணும், வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். அதுதான் trigonometry ratio. சரிங்களா? அப்போ உங்களுக்கு என்ன தேவை? ஆப்போசிட் சைடு எது தெரியணும்? ஹைப்போட்டென்யூஸ் தெரியணும். திஸ் இஸ் ஆப்போசிட் ஹைப்போட்டென்யூஸ். ஏடிஜேனா என்னது? அட்ஜசன்ட். அட்ஜசன்ட் என்னன்னு தெரியணும். இதெல்லாம் ட்ரையாங்கிளோட சைட்ஸ். ட்ரையாங்கிளுக்கு 3 சைட்ஸ் இருக்கும் இல்லையா? அந்த 3 சைட்ஸை தான் ஆப்போசிட், அட்ஜசன்ட், ஹைப்போட்டென்யூஸ் நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ மார்க் பண்ணலாமா? இப்போ நான் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ட்ரா பண்ண போகிறேன். ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் தான் நம்ம ஆப்போசிட், ஹைப்போட்டென்யூஸ், அட்ஜசன்ட் மார்க் பண்ண போகிறோம். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னால் 90 டிகிரி இருக்கிற ஒரு ட்ரையாங்கிள். இட் மஸ்ட் பி 90 டிகிரி இருக்கணும். 90 டிகிரி ட்ரையாங்கிள், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை ட்ரா பண்ணணும். சரிங்களா? அந்த 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் என்னது? ஹைப்போட்டென்யூஸ். பேஸ் வந்து அட்ஜசன்ட். அக்யூட் ஆங்கிள் 90 விட கம்மியாக இருக்க ஆங்கிள். ஆங்கிளுக்கு திஸ் இஸ் தீட்டான்னு எடுக்க போகிறேன். ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஆப்போசிட். ஸோ இதுவும் அக்யூட் ஆங்கிள் தான் உங்களுக்கு. ஸோ இதுக்கு ஆப்போசிட் எடுத்தாலும் இதை ஆப்போசிட், இதை அட்ஜசன்ட், இப்படியே மாற்றியும் எடுக்கலாம். சரிங்களா? எந்த அக்யூட் ஆங்கிள் வேணாலும் சூஸ் பண்ணலாம். திஸ் ஆல்சோ அக்யூட் ஆங்கிள் தான். இந்த பக்கம் இருக்கிறதும் அக்யூட் ஆங்கிள் தான். ஓகேவா? ஸோ நம்ம நேம் வச்சுக்கலாமா? ஏபிசி ட்ரையாங்கிளுக்கு நேம் வச்சுக்கலாம். ஸோ ஏதாவது ஒரு அக்யூட் ஆங்கிள் எடுத்துகிட்டு அந்த அக்யூட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது என்னது? ஆப்போசிட் சைடு. அக்யூட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஆப்போசிட் சைடு. 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஹைப்போட்டென்யூஸ். இல்லைனா ட்ரையாங்கிளோட லென்த்தி, ட்ரையாங்கிளோட பெரிய லைன் அது ஹைப்போட்டென்யூஸ். ஸோ பேஸ் வந்து அட்ஜசன்ட். இப்போ ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணிட்டோம். நம்மளுக்கு கொடுத்துருக்க க்ளூ என்னது? நம்மளுக்கு 2 cos theta equal to root 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஆமாம் இல்லையா? இதை யூஸ் பண்ணி தான் மற்ற ரேஷியோஸாக கண்டுபிடிக்க போகிறோம். 2 இங்கே மல்டிப்ளைல இருக்குது. இந்த சைடு வந்தால் என்ன ஆகும்? டிவைட் ஆகும். அப்போ cos theta equal to root 3/2. cos theta வேல்யூ என்ன கிடச்சிருக்கு? மல்டிப்ளை 2 இந்த சைடு வந்துச்சுன்னா டிவிஷன். அப்போ root 3 divided by 2 வந்திருக்கும். அப்போ cos thetaவோட ஆன்சர் ஆல்ரெடி we know that is root 3/2. root 3/2. அப்போ அட்ஜசன்ட் பிளேஸில் என்ன இருக்குது? நம்மளுக்கு root 3 இருக்குது. அப்போ அட்ஜசன்ட்டோட வேல்யூ root 3. இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிவிடுங்க. அட்ஜசன்ட் root 3. ஹைப்போட்டென்யூஸ் இருக்கிற பிளேஸில் என்ன இருக்குது? நம்பர் 2 இருக்குது. அப்போ ஹைப்போட்டென்யூஸ் வேல்யூ 2. ஓகேங்களா? அப்போ ஹைப்போட்டென்யூஸும் அட்ஜசன்ட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். கிவனை வச்சு, கொஷினில் கொடுத்ததை வச்சு நம்ம இதை கண்டுபிடிச்சிட்டோம். நம்மளுக்கு இல்லாதது என்னது? ஆப்போசிட் தான் இல்லை. அப்போ என்ன பண்ணணும்? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு எனி ஒன் சைடு மிஸ் ஆச்சுன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி அந்த மிஸ்ஸிங்கான சைடை கண்டுபிடிக்கலாம். பித்தாகரஸ் தியரமோட ஸ்டேட்மெண்ட் என்னது? நம்மளுக்கு ஹைப்போட்டென்யூஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர். இதுதான் அதோட ஸ்டேட்மெண்ட் இல்லையா? பித்தாகரஸ் தியரம். ஹைப்போட்டென்யூஸ் என்னது? 2. சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 2 ஸ்கொயர் ப்ளஸ் ஆப்போசிட் என்னது? root 3. ஸோ root 3 ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் என்ன நம்மளுக்கு? சாரி, ஆப்போசிட் தான் தெரியாது இல்லையா? ஸோ ஆப்போசிட்டை அப்படியே வச்சுக்கலாம். அட்ஜசன்ட் தான் root 3 இல்லையா? ஸோ ஆப்போசிட் ஸ்கொயர் ஆஸ் இட் இஸ் யூ டேக் ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் என்ன நம்மளுக்கு? root 3. அப்போ root 3 என்னது? ஹோல் ஸ்கொயர். சரிங்களா? இப்போ உங்களுக்கு ஆப்போசிட் தான் வேணும் இல்லையா? அப்போ இது இந்த சைடு கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டைம் சேஞ்ச் பண்ணுறேன். 2 ஸ்கொயர்னா என்னது? 2 2s is 4 ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் இப்போ root 3 நீங்கள் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல். ஓகே, ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் என்ன இருக்குது? 3. ஸோ இங்கே என்ன ப்ரொசீஜர் நடக்குது? root 3 ஸ்கொயர் பண்ணணும் அப்படின்னா ஸ்கொயர் இருந்தாவே என்ன பண்ணிக்கலாம்? ஸ்கொயரையும் ரூட்டையும் கேன்சல் பண்ணலாம். அது ஒரு ரூல். ஸோ ஸ்கொயரையும் ரூட்டையும் என்ன பண்ணிட்டா? கேன்சல் பண்ணிட்டா 3 மட்டும் வெளியே வந்துடும். +3 இந்த சைடு எடுத்துகிட்டு வந்தால் என்ன ஆகிடும்? -3 ஆகிடும். ப்ளஸ் இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர். 4ல் 3 போயிடுச்சுன்னா 1 ஆப்போசிட் ஸ்கொயர். அதே மாதிரி இப்போ ஆப்போசிட் மட்டும்தான் உங்களுக்கு வேணும். அப்போ ஸ்கொயர் அந்த சைடு எடுத்துகிட்டு வந்தால் என்ன ஆகிடும்? ரூட் ஆகிடும். அப்போ root 1 ஈக்குவல் டு ஆப்போசிட். ஸோ 1க்கு ரூட் எடுத்தால் 1 தான் ஆன்சர். root 1ஓட வேல்யூ என்னது? 1. root 1ஓட வேல்யூ 1. ஞாபகம் வச்சுக்கோங்க. 1க்கு ரூட் எடுத்தால் 1 தான். அப்போ ஆப்போசிட்டோட ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு? 1 கிடச்சிருக்கு. அப்போ ஆப்போசிட்டோட வேல்யூ 1.
ஓகே, முடிஞ்சதுங்களா? இப்போ 3 சைட்ஸோட ஆன்சரும் தெரியுது. இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது தான் நம்ம. sin θ என்னது? ஆப்போசிட் பை ஹைப்போட்டென்யூஸ். ஆப்போசிட் வந்து 1, ஹைப்போட்டென்யூஸ் வந்து 2. ஆப்போசிட் அதே மாதிரி 1, அட்ஜசன்ட் என்னது நம்மளுக்கு 13, √13. அதே மாதிரி ஹைப்போட்டென்யூஸ் என்னது நம்மளுக்கு 2, ஆப்போசிட் என்னது 1. ஸோ இந்த மாதிரி வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிகிட்டே வர வேண்டியது தான். முடிஞ்சது. ஹைப்போட்டென்யூஸ் 2, அட்ஜசன்ட் என்ன நம்மளுக்கு √3. அதே மாதிரி அட்ஜசன்ட் √3, ஆப்போசிட் என்னது 1. ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம்? நம்ம √3னே எழுதிக்கலாம். டிவைடட் பை 1னா 1ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா அதே நம்பர் தான் கிடைக்க போகுது. இங்கேயும் 1ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதே நம்பர் தான் கிடைக்க போகுது. யூ கேன் ரைட் இட் அஸ் 2னே எழுதிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த ஃபார்முலா எதுக்கு எழுதிக்கிறேன்னா, இப்போ இது எழுதாமலே நீங்கள் என்ன பண்ணலாம், ஹைப்போட்டென்யூஸ் ஆப்போசிட் எழுதாமலே கொசிக்கனை கண்டுபிடிச்சிக்கலாம். கொசிக்கனோட இன்னொரு ஃபார்முலா தான் 1/sin. சைனை தலைகீழ மாற்றினா கொசிக்கனோட ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இது ஞாபகம் இல்லைனாலும் என்ன பண்ணீங்க, நீங்கள் சைன் ஆன்சர் தெரிஞ்சிச்சிங்களா, 1/2 கிடச்சிதுங்களா, சைன் ஆன்சரை தலைகீழ எழுதுங்க, 2/1 எழுதுங்க, அதுதான் கொசிக்கனோட ஆன்சர். அதேமாதிரி சீக்கன் பாருங்கள், காசை தலைகீழ எழுதிங்கன்னா 1/cos என்னது சீக்கனோட ஆன்சர். இஃப் இன்கேஸ் இந்த ஃபார்முலா ஞாபகம் இல்லையே, இதை ஞாபகம் வச்சுட்டா கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். காசை தலைகீழ எழுதணும். காசோட ஆன்சர் என்னது √3/2. இதை தலைகீழ எழுதுங்க, 2/√3 எழுதுங்க, அதுதான் சீக்கனோட ஆன்சர். அதேமாதிரி காட்டுக்கு டேனை தலைகீழ எழுதணும். டேனோட ஆன்சர் 1/√3 இல்லையா, சாரிங்க 13 போட்டுட்டேன், √3 இல்லையா. ஸோ 1/√3 தலைகீழ எழுதுங்க, √3/1. ஓகேவா? ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆன்சரை கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் 4th சம் பார்ப்போமா. 4th சம்லையும் காஸ் A = 3/5 கொடுத்துட்டாங்க. அப்போ காஸ் A = 3/5. இப்போ தான் பார்த்தோம் காஸ் θோட ஃபார்முலா என்னது, அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டென்யூஸ். அப்போ அட்ஜசன்ட் வந்து 3, ஹைப்போட்டென்யூஸோட வேல்யூ என்னது 5. அப்போ நம்ம ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணிடலாமா. 90 டிகிரி ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணுங்க. 90 டிகிரி ஆப்போசிட்டில் இருக்கிறது ஹைப்போட்டென்யூஸ், பேஸ் வந்து அட்ஜசன்ட், அக்யூட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது இது ஆப்போசிட். ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணிக்கலாம். ABC, யூ கேன் கிவ் த நேம்ஸ். ஓகே, இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அட்ஜசன்ட் என்னது 3, ஹைப்போட்டென்யூஸ் என்னது 5. இப்போ ஆப்போசிட் தெரியாது, ஆப்போசிட் கண்டுபிடிக்கணும், தேர்ட் சைடு கண்டுபிடிக்கணும். இதை கண்டுபிடிச்சி என்ன பண்ணணும், நம்ம இந்த ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப், இதுக்கு வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. இதை சால்வ் பண்ணால் இதுக்கு ஆன்சர் என்ன வரும். இப்போ காசே நம்மளுக்கு தெரியும், 3/5 கொஸ்டினில் கொடுத்தாங்க, அதை போட்டுட்டோம். அப்போ சைனே கண்டுபிடிக்கணும், டேனே கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ சைன் ஏவோட ஃபார்முலா என்னது நம்மளுக்கு, சாரி சைன் ஏவோட ஃபார்முலா, சைன் ஏனா சைன் தீட்டாவோட ஃபார்முலா என்னது, ஆப்போசிட் பை ஹைப்போட்டென்யூஸ். இப்போ டேன் ஏ கேட்டிருக்காங்க, அப்போ டேன் தீட்டாவோட ஃபார்முலா வேணும். டேன் ஏ, டேனோட ஃபார்முலா என்னது, ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஓகேங்களா? இப்போ ஆப்போசிட் என்ன தெரியல நம்மளுக்கு, ஹைப்போட்டென்யூஸ் என்ன 5, இங்கே என்னது, இங்கேயும் ஆப்போசிட் தேவை தெரியல, அட்ஜசன்ட் என்னது 3. அப்போ நம்ம பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி ஆப்போசிட்டை கண்டுபிடிச்சி இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். பண்ணிட்ட பிறகு கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டில் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? பண்ணலாமா? ஸோ பித்தாகரஸ் தியரமோட ஃபார்முலா என்னது, ஹைப்போட்டென்யூஸ் ஸ்கொயர் = ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர். சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஆப்போசிட் என்ன தெரியாது, ஸோ ஆப்போசிட் அப்படியே வச்சுக்கலாம், ஆப்போசிட் ஸ்கொயர். ஹைப்போட்டென்யூஸ் என்ன நம்மளுக்கு 5, இங்கே 5 மேலே ஸ்கொயர் இருக்குது, ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் என்னது 3 ஸ்கொயர். 5 ஸ்கொயர்னா 5 5s are, it is 25 = ஆப்போசிட் ஸ்கொயர். 3 ஸ்கொயர்னா 3 3s are is what, 9. ப்ளஸ் 9 இந்த சைடு எடுத்துருவாங்க, ப்ளஸ் 9 இந்த சைடு எடுத்துகிட்டு வந்தால் என்ன ஆகிடும், -9 = ஆப்போசிட் ஸ்கொயர். 25ல் 9 போயிடுச்சுன்னா என்ன வரும், 16 ஆப்போசிட் ஸ்கொயர். சரிங்களா? ஸோ ஸ்கொயர் இந்த சைடு வந்துச்சுன்னா என்ன ஆகிடும், ரூட் ஆகிடும் இல்லையா. அப்போ √16 = ஆப்போசிட். அப்போ 16 எப்படி எழுதலாம் நம்ம, 4 4s are 16 ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாமா. 4 4s are 16. அப்போ அடுத்த ஸ்டெப் என்ன எழுதுவீங்க, 4 2 தடவை இருக்குது, அப்போ √4 ஸ்கொயர் எழுதிக்கலாமா, = ஆப்போசிட். 4 ஸ்கொயர் 2 தடவை இருக்கனால 4 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம் இல்லையா. அப்போது ஸ்கொயரும் ரூட்டும் எனது கேன்சல், முன்னாடி பார்த்த மாதிரி ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகிடும். அப்போ பேலன்ஸ் என்ன கிடைக்கும், 4 தான் கிடைக்கும். அப்போ ஆப்போசிட்டோட வேல்யூ என்னது 4. ஸோ இங்கே எழுதிடுங்க, ஆப்போசிட்டோட வேல்யூ என்னது 4. ஓகே, சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா. ஆப்போசிட் என்னது 4, இங்கேயும் ஆப்போசிட் 4. அப்போ ஆன்சர் தெரிஞ்சிச்சு. காசோட ஆன்சர் 3/5, சைனோட ஆன்சர் 4/5, டேனோட ஆன்சர் 4/3.
சரிங்களா? அப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? sin a மைனஸ் cos a டிவைடட் பை 2 tan a. ஓகேவா? sin a என்னது? 4/5 மைனஸ் cos a என்னது? 3/5 divided by 2 tan a கொடுத்துருக்காங்க. அப்போ 2 இங்கே மல்டிப்ளைல இருக்குது. அப்போ 2 மல்டிப்ளை tan a. tan யோட ஆன்சர் என்னது? 4/3. ஸோ 4/3. ஸோ இதை சால்வ் பண்ணிக்கலாமா? இது ஃப்ராக்ஷன் சப்ராக்ஷன் தெரியும் இல்லையா? டினாமினேட்டர் சேமாக இருந்தால் அதுக்கு பதில் ஒரு டினாமினேட்டர் போட்டுக்கலாம் நம்ம. 4 மைனஸ் 3 4 மைனஸ் 3 ரெண்டு டினாமினேட்டர் சேமாக இருக்குது. ரெண்டு நம்பர் ஒரே மாதிரி இருக்கு இல்லையா? அப்போ அதுக்கு பதில் ஒரு நம்பர் போட்டுக்கலாம். 5 டிவைடட் பை கீழே எனக்கு 2 மல்டிப்ளை 4. 2ம் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 4 சார் என்னது? 8. 8/3. நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள். 4ல் 3 போயிடுச்சுன்னா 1/5 பை 8/3. ஸோ இதை எப்படி டிவைட் பண்ணுவோம்? ஸோ ஹவு வி கேன் சால்வ் இட்? ரெசிப்ரோக்கல் தான் யூஸ் பண்ணணும். மேலே என்ன இருக்குது? 1/5 இருக்கா? ஸோ 1/5. ஸோ கீழே என்ன இருக்குது? 8/3 இருக்கா? அப்போ 8/3 ரெசிப்ரோக்கல் எழுதும் போது எப்படி எழுத போகிறோம்னா, இப்போ இங்கே 4 நம்பர் இருக்குது. இது டிவிஷனில் இருக்குது. டிவைட் பண்ண முடியாது. ஸோ அதை இப்போ என்ன பண்ண போகிறேன்? இந்த டிவைடை நான் மல்டிப்ளாக மாற்ற போகிறேன். இங்கே இருக்க டிவிஷன் லைனை நம்ம மல்டிப்ளாக மாற்றணும்னா என்ன பண்ணணும்? கீழே கொடுத்துருக்க ஆன்சரை தலைகீழே எழுதணும். ரெசிப்ரோக்கலில் எழுதணும். அதுதான் ரூல். நீ டிவிஷனை மல்டிப்ளையாக மாற்றணும்னா என்ன பண்ணணும்? டினாமினேட்டரை தலைகீழே எழுதணும். ரெசிப்ரோக்கலில் எழுதணும். ஸோ இந்த 4 நம்பரை டிவைட் பண்ண முடியல, டஃப்பாக இருக்கனால நான் என்ன பண்ணுறேன்? இந்த டிவிஷனை நான் மல்டிப்புளாக சேஞ்ச் பண்ணுறேன். மல்டிப்புளாக சேஞ்ச் பண்ணணும்னா என்ன கண்டிஷன் அதுக்கு? டினாமினேட்டரை தலைகீழே எழுதணும். ரெசிப்ரோக்கலாக எழுதணும். அப்போ 8/3ன்னு இருக்கு இல்லையா? அப்போ அதை நான் 3/8ன்னு எழுதிக்க போகிறேன். ஸோ இந்த ஸ்டெப்பை தான் இந்த மாதிரி எழுதியிருக்கோம். 1/5 டிவிஷனை மல்டிப்புளாக மாற்றிட்டோம். ஃபார் தட் வி ரெசிப்ரோக்கல் த டினாமினேட்டர். தட் இஸ் 8/3 3/8ன்னு எழுதியாச்சு. 1 மல்டிப்ளை 3. மேலே என்ன இருக்குது? 1 மல்டிப்ளை 3. 1 3s are 3. கீழே இருக்குது 5 மல்டிப்ளை 8. 5 8s are என்னது? 40. 3யும் 40யும் ஒரே டேபிளில் கேன்சல் ஆகுமா? கேன்சல் ஆகாது. ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் ஆன்சர். 3/40 தான் ஆன்சர். அப்போது sin a மைனஸ் cos a divided by 2 tan யோட ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு? 3/40 தான் ஆன்சர். ஓகே சில்ட்ரன், தேங்க்யூ.